ஹாய் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் காம்பினேட்டோரிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப் இஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், which is a method to establish the truth of a statement about all the natural numbers. It will often help us to prove a general mathematical statement involving positive integers when certain instance of that statement suggests a general pattern. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா that is we have to prove it is true for all positive integers. ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ராங் இண்டக்ஷன். ஃபஸ்ட்டு மெத்தட் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். லெட் பி ஆஃப் n denote a mathematical statement. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம என்னென்னு எடுக்கிறோம், பி ஆஃப் n எடுக்கிறோம், which involves one or more occurrences of the positive integer n. Then we complete two steps. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பேஸ் ஸ்டெப். ஸோ பேஸ் ஸ்டெப்னா என்னென்னா பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ முதல்ல பி ஆஃப் ஒன் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது இண்டக்டிவ் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இன் திஸ் ஸ்டெப் வி ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ ஆன் த அசம்ஷன் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் கே. ஸோ பி ஆஃப் கே ட்ரூன்னு எடுக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிட்டு என்ன டிரைவ் பண்ண போகிறோம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூன்னு சொல்ல போகிறோம். இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர், இந்த மெத்தடுக்கு பேர் என்னது, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். செகண்ட் மெத்தட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ராங் இண்டக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரிமைனிங் ஒர்க்கிங் ரூல் எல்லாமே சேம். given a mathematical statement p of n that involves one or more occurrences of the positive integer n and if p of n is true. ஸோ முதல்ல p of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது whenever p of 1, p of 2 etc. p of k are true. அதாவது என்னென்னா நம்ம அசியூம் பண்ணிக்கணும் p of 1, p of 2 etc. p of k are true. நம்ம என்ன டிரைவ் பண்ணணும், p of k plus 1 is also true. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா the given statement p of n is true for any positive integer. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் மெத்தடுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், பி ஆஃப் கே வந்து ட்ரூன்னு எடுத்துகிட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஆல்சோ ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இங்கே பி ஆஃப் ஒன் ட்ரூ, பி ஆஃப் டூ, பி ஆஃப் த்ரீ அப் டு எக்ஸட்ரா பி ஆஃப் கே அது வரைக்கும் ட்ரூன்னு சொல்கிறோம். இது மட்டும்தான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், யூஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டு ஷோ தட் n cube minus n is divisible by 3 for n belongs to z plus. z plusனா என்னது, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 1, 2, 3, 4 etc. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, n cube minus n கொடுத்துருக்காங்க, என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க, இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த நம்பர் என்னக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தனாலும் இது டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லணும். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது என்னென்னு எடுக்கிறோம், பி ஆஃப் என். ஸோ பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் கியூப் மைனஸ் என் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பி ஆஃப் என்னு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, பி ஆஃப் ஒன், என்னுக்கு பதிலாக 1. அதாவது இங்கே n என்ன கொடுத்துருக்காங்க, n பிலாங்ஸ் டு z ப்ளஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, 1. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவலன் டு என்னுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 1 கியூப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 இஸ் டிவிசிபிள் பை 3. கரெக்டாக, 0ங்கிறது இஸ் டிவிசிபிள் பை 3. தேர்ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் அசியூம் பண்ணணும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் த பி ஆஃப் என் இஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் எனி கே. ஸோ அசியூம் பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு கே கியூப் மைனஸ் கே இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, தட் இஸ் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இப்போ நம்ம
p of k plus 1 எடுத்துக்கலாம். ஸோ p of k plus 1 is equal to ஓகே k அங்கே n இருக்கு இல்லையா p of n இல்லை. ஸோ n-க்கு பதிலாக k plus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ k plus 1 whole cube minus k plus 1. இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், p of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது k cube minus k is divisible by 3ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த p of k plus 1 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, இதை p of kக்கு ஈக்குவலாக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ k plus 1 whole cube minus k plus 1 இருக்கு இல்லையா, ஸோ இதை a plus b whole cube எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ what is the formula? So a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா k cube plus 3k square plus 3k plus 1ன்னு வந்துடும். இந்த நெகட்டிவ் இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுங்கள், minus k minus 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ k cube இருக்குது, ஓகே இங்கே k cube இருக்குது, ஓகே மைனஸ் k இருக்குது. ஸோ இதை மட்டும் கம்பைன் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரிமைனிங். ஸோ இங்கே +1 -1 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 காமனாக இருக்குது, அதனால் 3 காமனாக எடுத்து எழுதுகிறோம். ஸோ 3 × k² + k. இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இப்போ அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா k cube minus kன்னு டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், p of k is true. ஸோ p of kங்கிறது என்னது, k cube minus k. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை 3. செகண்ட் டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்கள், 3 × k² + 3. ஸோ இப்போ என்னென்னா 3 × சம் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகேவா, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3ல் இருக்குது, அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு எலிமெண்ட்டு a is divisible by 3 plus b is divisible by 3 அப்படின்னா that sum is also divisible by 3. ஓகேவா? ஸோ p of k is equal to k cube minus k is divisible by 3 and the second term. So 3 × k² + k is also divisible by 3. Therefore that sum is also divisible by 3. Therefore p of k plus 1 is divisible by 3. So இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், p of k plus 1 is true. Therefore the given statement p of n is equal to n cube minus n is divisible by 3 is true for all positive integers. So that is the principle of mathematical induction we derived. Okay va? Second problem பார்க்கலாம். Use mathematical induction to show that sum of the series r is equal to 0 to n 3 power n is equal to 3 power n plus 1 minus 1 by 2. ஸோ ஒரு சீரீஸ் இருக்குது, இதை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்களோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை p of n எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ லெட் p of n is equal to இந்த சீரீஸை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுகிறோம். r equal to 0 1 2 3 அப் டு என்ன டேர்ம் n வரைக்கும். ஸோ 3 power 0 plus 3 power 1 plus 3 power 2 etc 3 power n. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, 3 power n plus 1 minus 1 by 2. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அதான் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்க்கணும், முதல்ல ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது இங்கே n-க்கு, தட் இஸ் இங்கே r-க்கு 0ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்னென்னா இதுதான் முதல் வேல்யூ. ஸோ முதல்ல ஓகே n-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். மறந்துடாதீங்க, ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் n-க்கு 1 போட்டோம், ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ இங்கே r = 0, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே. அப்போ n-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 power 0 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லையும் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 power 0 plus 1 minus 1 by 2 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 by 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ 3 power 0னாலும் 1, ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் 1, ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1. Therefore p of 0 is true. ஸோ p of 0 2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அசியூம் பண்ண போகிறோம் p of k is also true. ஓகேவா? ஸோ p of k அப் டு k டேர்ம் வரைக்கும் எழுதுகிறோம். ஸோ 3 power 0 அப் டு எக்ஸட்ரா 3 power k is equal to 3 power k plus 1 minus 1 by 2 is true. ஓகே, திஸ் ஃபார்முலா is true for k. நம்மளோட கிளைம் என்னது, என்ன ப்ரூவ் பண்ணணும், to prove p of k plus 1 is also true. அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த given ஃபார்முலா வந்து true for any values of n. ஓகேவா? ஸோ கன்சிடர் பண்ணலாம். p of k plus 1 எடுத்துக்கிறோம். ஸோ
எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம், அதில் அப்ளை பண்ணால் என்ன வரும், 3 power 0 ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா 3 power k ப்ளஸ் 3 power k ப்ளஸ் 1 வரைக்கும் எழுதணும். ஓகே, பி ஆஃப் என்னன்னா n வரைக்கும் எழுதுவோம். ஸோ k ப்ளஸ் 1 அப்படின்னா 3 power k ப்ளஸ் 1 வரைக்கும் எழுதுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேர்மாக எழுதுகிறோம். ஏன் அப்படி எழுதுகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணியிருக்கோம் பி ஆஃப் கே வந்து என்னது ட்ரூன்னு சொல்லிட்டு. அப்போ பி ஆஃப் கே ட்ரூனா இந்த டேர்முக்கு பதிலாக ஃபார்முலா எழுதலாம். அப்போ 3 power k ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 3 power k ப்ளஸ் 1. இப்போ எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 power k ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 power k ப்ளஸ் 1/2. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 2 சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு 3 power k ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே 3 power k ப்ளஸ் 1. அப்போ 3 இன்ட்டு 3 power k ப்ளஸ் 1 மைனஸ் 1/2. இப்போ இங்கே 3 இன்ட்டு 3 power k ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 3 உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 3 power ஒரு பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 power k ப்ளஸ் 2 மைனஸ் 1/2. இப்போ என்னென்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா, பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே மாதிரி பி ஆஃப் கே ப்ளஸ் 1 வரா மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ k ப்ளஸ் 2 நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 3 power k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1/2. ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது. இங்கே ஆல்ரெடி நம்ம பி ஆஃப் கேக்கு இதை தான் எழுதணும். பி ஆஃப் கேக்கு இந்த டேர்ம் எழுதணும். ஓகே, இப்போ இங்கே கே இருக்கு இல்லையா, ஸோ கேக்கு பதிலாக இப்போ இங்கே என்ன இருக்குது, கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1. ஸோ அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஓகேவா? தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், the given statement is true. So given formula is valid, true. Okay va? Third problem பார்க்கலாம். Use mathematical induction, prove that I is equal to 1 to n I square is equal to n into n plus 1 into 2n plus 1/6. நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது. இதை டிரைவ் பண்ண போகிறோம் by using mathematical induction. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பி ஆஃப் என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல பி ஆஃப் 1. ஓகே, ஸோ 1 வந்து ட்ரூன்னு சொல்ல போகிறோம். ஸோ என்னுக்கு பதிலாக 1 போடணும் இதில். ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 ஐ ஸ்கொயர், ஐக்கு பதிலாக 1. ஸோ 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ என்னுக்கு 1 போட்டிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் 1 2 into 1 plus 1/6. ஸோ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணால் 6/6, டினாமினேட்டர் 6. ஸோ 6/6 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1. தேர்ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் அஸ்யூம் பண்ண போகிறோம் இட் இஸ் ட்ரூ ஃபார் கே. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அப்படின்னா என்னது, பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா. ஸோ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 2k ப்ளஸ் 1/6. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இட் இஸ் ட்ரூ ஃபார் P of k plus 1. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு ப்ரூவ் P of k plus 1. அப்போ k plus 1னா கேங்கிற இடத்துல என்ன இருக்கணும், k plus 1 இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ கேக்கு பதிலாக இங்கே k plus 1, k plus 1க்கு பதிலாக k plus 2, இங்கே கேக்கு பதிலாக k plus 1 போட்டோம் அப்படின்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 2k plus 3ன்னு வரும். ஸோ இதை தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ P of k plus 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா k ப்ளஸ் 1 எடுக்கிறோம், அதனால் k ப்ளஸ் 1 வரைக்கும். ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் ஃபார்முலா என்னது, ஆல்ரெடி நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம் P ஆஃப் k. இது வந்து எப்படி எழுதலாம், P ஆஃப் kன்னு எழுதலாம். ஸோ இது வந்து ட்ரூ ஃபார், ஓகே, k. அப்போ இதுக்கு பதிலாக ஃபார்முலா எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ k into k plus 1 2k plus 1/6 plus k plus 1 whole square. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ k into k plus 1 2k plus 1 plus 6 into k plus 1 whole square. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் அப்சர்வ் பண்ணுங்கள். ரெண்டு டேர்ம்லையும் என்ன இருக்குது, k plus 1 இருக்குது, k plus 1 இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுக்கிறோம். k plus 1 எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், k into 2k plus 1 plus 6 into k plus 1. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா கேவை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 2k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா
k + 2 × 2k + 3ன்னு வருது. ஸோ உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியும், அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை இங்கே. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா k + 2 × 2k + 3ன்னு வரும் by 6. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஸ்டெப் பின்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் இப்போ p of k நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணோம். கரெக்டாக? k × k + 1 2k + 1 by 6 இது வந்து அசியூம் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ரீரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை இங்கே கேக்கு பதிலாக k + 1 வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ k ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லையா k + 2, அதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா k + 1 + 1ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே 2k + 3ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக 2 × k + 1 + 1ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா p of k + 1 ட்ரூன்னு சொல்கிறதுக்காக கொண்டு வரோம். ஸோ 2 × k + 1 + 1 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்துடும். ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணணும், கேக்கு பதிலாக இங்கே k + 1 இருக்குது, கேங்கிற பிளேஸில் k + 1 இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. therefore this statement is true for k + 1. hence by principle of mathematical induction, ஓகேவா, given statement is true for any n. next problem பார்க்கலாம். using mathematical induction show that for all positive integer n 3^2n + 1 + 2^n + 2 is divisible by 7. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, n³ - n divisible by 3, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ let p of n is equal to 3^2n + 1 + 2^n + 2 is divisible by 7. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், n is equal to 1 வந்து ட்ரூன்னு சொல்லணும். ஸோ இங்கே ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 1. ஸோ to prove p of 1 is true, அப்போ n-க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 3 பவர் n-க்கு 1 போட்டிங்கன்னா 2 + 1ன்னு வரும், ப்ளஸ் 2^1 + 2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது, 35ன்னு வருது. ஸோ 35 எப்படி எழுதலாம், 5 × 7 எழுதலாம். ஏன் அப்படி எழுதுகிறோன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஆக்சுவலாக இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போ நம்ம மல்டிபிள் ஆஃப் 7ல் எழுத ட்ரை பண்ணணும். ஸோ 35 எப்படி எழுதலாம், 5 × 7 எழுதலாம். ஸோ அப்போ ஒரு நம்பர் வந்து என்னது 7ல் இருக்குது, அதனால் that term is divisible by 7. therefore p of 1 is true. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அசியூம் பண்ண போகிறோம். ஓகே, அசியூம் that p of k is true. அப்படின்னா என்னது, 3^2k + 1 + 2k + 2 is divisible by 7. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம, p of k + 1 is true. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் divisible 7னா அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 7 × some இன்டிஜர்னு எழுதலாம். அதான் இங்கே 7 × mன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், p of k + 1 ட்ரூன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ p of k + 1 டேர்ம் எழுதுகிறோம் இல்லையா, அதில் ஒரு டேர்ம் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ 3^2k + 1 + 1 + 2 × k + 1 + 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 3^2k + 3ன்னு எழுதியாச்சு. இங்கே செகண்ட் டேர்மில் ஓகே 2k + 3ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ அப்சர்வ் பண்ணணும், இங்கே நம்ம ஆல்ரெடி தான் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ பவரில் என்ன இருக்குது, 3^2k + 1ன்னு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2k + 3ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ 3^2k + 3 எப்படி எழுதலாம், 2k + 1ன்னு எழுதிட்டு 3² தனியாக எடுத்து எழுதலாம். ஸோ இந்த 3-ஐ வந்து ஸ்பில் பண்ணி எழுதுகிறோம், 1 2ன்ட்டு. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் இங்கே பாருங்கள் 2k + 2ன்னு இருக்குது, நமக்கு இங்கே 2k + 3ன்னு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2k + 2ன்னு எழுதிட்டு 2-ஐ மட்டும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3² நம்ம என்ன எழுதுகிறோம், 9 எழுதுகிறோம். இந்த டேர்ம் அப்படி எழுதுகிறோம். இப்போ என்ன ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த 9 இருக்கு இல்லையா, ஸோ 9 இதை வந்து இந்த டேர்மை 2ஆக பிரித்து எழுதுகிறோம். எப்படின்னா 7 + 2ன்னு எழுதுகிறோம். ஸோ 2 + 7. ஓகேவா? ஏன் எழுதுகிறோன்னு அடுத்த ஸ்டெப்பில் தெரியும். இந்த 9-ஐ 7 + 2ன்னு எழுதுகிறோம். அந்த செகண்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்
இந்த தேர்ட் டேர்மில் என்ன காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. அதனால் 2 காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 power 2k plus 1 plus 2 power k plus 2. அடுத்தது இந்த 7 செகண்ட் டேர்ம், அந்த டேர்ம் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போ அப்சர்வ் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இங்கே p of k ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ p of k ட்ரூனா இப்போ என்ன அர்த்தம், 3 power 2k plus 1 plus 2 power k plus 2 is divisible by 7. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 2 இன்ட்டு அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, therefore the first term is divisible by 7. அதுதான் நம்ம என்னென்னு அசியூம் பண்ணி வச்சிருந்தோம், 7 into mன்னு எழுதணும். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், 2 into 7 into m. செகண்ட் டேர்ம் 7. இப்போ அதே அப்சர்வேஷன் என்னது, ஃபஸ்ட்டு டேர்மில் 7 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இஸ் divisible by 7. Second term is also divisible by 7. Therefore, the sum is also divisible by 7. Therefore, p of k plus 1 is true. Therefore, by mathematical induction, the given statement is true for any n. Okay, va? So, p of n is true for all positive integer n. Fifth problem பார்க்கலாம். Prove that 2 power n less than n factorial. We have to prove that is true for n greater than or equal to 4. இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, n greater than or equal to 4. ஓகேவா, ஸோ இது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மெத்தட். ஸோ சொல்யூஷன் பாருங்கள், let p of n be the proportion, அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அது p of n. ஓகேவா, ஸோ 2 power n less than n factorial for all n greater than or equal to 4. அது வந்து என்ன எடுக்கிறோம், p of n. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஓகே, p of 1 வந்து ட்ரூன்னு சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே 1ங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, இங்கே n greater than or equal to 4. அப்போ ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது 4, அதுதான் பேஸ் டேர்ம், அதை n நாட்டுன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ n நாட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே 1 போடக்கூடாது, என்ன போடணும், 4. ஏன்னா நமக்கு என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுக்கணும். ஸோ therefore p of 4 is 2 power 4 less than 4 factorial. ஓகேவா, என்னக்கு 4 போடுறோம். ஸோ 2 power 4 less than 4 factorial. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 power 4ங்கிறது என்னது 16, 4 factorialங்கிறது 24. ஸோ விச் இஸ் ட்ரூ, நமக்கு தெரியும் 16 less than 24. therefore p of 4 is true. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அசியூம் பண்ண போகிறோம். the given statement is true for k. assume p of k is true. ஓகேவா, k greater than 1. that is 2 power k is less than k factorial is true. ஓகேவா, இப்போ p of k plus 1 வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லணும். ஸோ டு ப்ரூவ் p of k plus 1. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். 2 power k plus 1 is less than k plus 1 factorial is ட்ரூன்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ 2 power k plus 1 இருக்குது, அது எப்படி எழுதலாம், 2 power k into 2ன்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ ஆல்ரெடி நமக்கு என்னது, ஓகே, 2 power k அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. என்னது, that statement is true for k. ஓகேவா, ஒரு செகண்ட் நான் ப்ரீவியஸ் ஸ்டெப் போகிறேன். ஸோ என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 2 power k is less than k factorial, இந்த மாதிரி அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இங்கே 2 power k இருக்கு இல்லையா, ஸோ 2 power k இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், k factorial சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், லெஸ் தென் போடுறேன். ஓகே, அண்ட் 2 அப்படியே திருப்பி எழுதியாச்சு. ஓகேவா, கேங்கிறது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், கிரேட்டர் தென் 1. கே கிரேட்டர் தென் 1னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 ஆட் பண்ணிங்கன்னா என்னது, கே ப்ளஸ் 1ங்கிறது கிரேட்டர் தென் 2. ஓகே, கே கிரேட்டர் தென் 1, ரெண்டு சைடும் 1ஆல் ஆட் பண்ணுறோம். therefore k plus 1 is greater than 2. ஓகேவா, therefore 2 power k plus 1 is less than k factorial. ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், k plus 1 is greater than 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, இங்கே k plus 1 greater than 2 இருக்கு இல்லையா, அதனால் இந்த 2க்கு பதிலாக k plus 1ன்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ 2 is less than k plus 1. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2க்கு பதிலாக k plus 1 போடுறோம். ஆல்ரெடி இங்கே லெஸ் தென் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, இப்போ எப்படி எழுதலாம், k plus 1 இருக்குது, k ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், k plus 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 ஃபேக்டோரியல் இருக்குது இன்ட்டு 4ன்னு இருக்குது. ஓகேவா,
இது எப்படி எழுதலாம், 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 to the power k plus 1 is less than k plus 1 factorial. ஸோ இதுதான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ டிரைவ் பண்ணியாச்சு. therefore p of k plus 1 is true. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம k ட்ரூன்னு எடுத்து p of k plus 1 ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். therefore principle of mathematical induction, the given statement is true for n greater than or equal to 4. that is this one. ஓகேவா? Sixth problem, prove by induction method every positive integer n greater than or equal to 2 is either a prime or can be written as product of prime. So இது ஒரு standard problem இது. Okay, so either a prime number or it's a product of prime number னு சொல்லணும். Okay, solution பார்க்கலாம். So என்ன கொடுத்துருக்காங்களோ அதை p of n எடுக்கிறோம். Let p of n denote the proposition every integer n greater than or equal to 2 is either a prime number or is a product of prime. ஓகேவா? இங்கே என்னங்கிறது என்னது, greater than or equal to 2. அப்போ நம்முடைய ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, 2. ஸோ பேஸ் ஸ்டெப் எப்படி எழுதுகிறோம், ஸோ put n is equal to 2, that is p of 2 is equal to என்னது, 2 தான். ஸோ which is a prime number. ஸோ 2 is a prime number. முதல்ல prime numberனா என்னது, what is prime number? A number is which is divisible by 1 and that number itself. clear-ஆ? ஓகே, therefore p of 2 is true. இப்போ அசியூம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஸ்ட்ராங் இண்டக்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அசியூம் த ப்ரொபோசிஷன் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ் அப் டு கே. ஓகே, அப் டு கே இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸோ ஸ்ட்ராங் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப் டு கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம், p of 2 ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ வி அசியூம் p of 3, p of 4 அப் டு p of k ஆர் ட்ரூ. ஸோ p of k வரைக்கும் ட்ரூன்னு சொல்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், p of k plus 1 வந்து ட்ரூன்னு சொல்லணும். கிளியரா? அப்படின்னா என்ன அர்த்தம், k plus 1 is either a prime number or product of primes. ஸோ k plus 1 வந்து prime நம்பராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் prime நம்பர்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்துக்கலாம், if k plus 1 is a prime number then we are through. ஸோ k plus 1 prime நம்பராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோதான், டேரெக்டாக எழுதிடலாம். சப்போஸ் k plus 1 is not a prime, ஸோ ப்ரைம் கிடையாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ ப்ரைம் அப்படி இல்லைன்னா காம்போசிட். ஓகேவா? ஸோ காம்போசிட் நம்பர்னால் அது எப்படி எழுதலாம், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக எழுதலாம். கரெக்டாக? ஸோ இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் x and y. ஓகேவா? x and y எப்படி இருக்கும், 1 less than x, y less than k plus 1. ஸோ 1லேருந்து k plus 1க்குள்ளே நம்பர் இருக்கும், தட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அசம்ஷன் என்ன பண்ணியிருக்கோமோ அதை வச்சு கொண்டு வர போகிறோம். சின்ஸ் x, y less than or equal to k. ஓகேவா? இது ஆல்ரெடி ஏன்னா x, y less than k plus 1 அப்படின்னா x, y less than or equal to kன்னு எழுதலாம். இப்போ பை இண்டக்ஷன் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், ஓகே, x and y are prime numbers or product of prime numbers. ஓகே, ஏன்னா p of k ட்ரூன்னு சொல்லியிருக்கோம், p of 2, p of 3 up to p of k வரைக்கும் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். அப்போ லெஸ் தென் கேக்கு எந்த நம்பர் எடுத்தாலும் ஒன்று ப்ரைமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கும். கரெக்டாக? ஸோ k plus 1 is equal to x into y. ஓகே, இஸ் a product of 2 or more primes. இந்த மாதிரி எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், k plus 1 equal to x into yன்னு எழுதியிருக்கோம். கரெக்டாக? xy வந்து என்னது, ஒன்று ப்ராடக்ட் தட் இஸ் ப்ரைம் நம்பராக இருக்கணும், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக இருக்கணும். அப்போ k plus 1 எப்படி எழுதியிருக்கோம், ஒன்று இது ரெண்டும் ப்ரைமு, அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். therefore p of k plus 1 is true. அதாவது p of 3, p of 4 up to etc. p of k are true, which imply p of k plus 1 is true. Therefore by method of strong principal induction the given statement is true for n greater than or equal to 2. clear-ஆ? கடைசி ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். if n is a positive integer then show that okay 1 by 1 into 3 plus 1 by 3 into 5 etc. is equal to n by 2n plus 1. ஓகேவா? இதை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஈஸி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது என்னென்னு எடுக்கிறோம், லெட் p of n, என்ன கொடுத்தாங்களோ அது p of n எடுத்துட்டோம். ஓகேவா? இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, n greater than or equal to 1. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது, 1. ஓகேவா? ஸோ we have to prove that p of n is true for all n greater than or equal to 1. ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டெப் பண்ண போகிறோம். என்னது, n க்கு பதிலாக 1 அசியூம் பண்ணுறோம். கரெக்டாக?
ஸோ பி ஆஃப் ஒன் போடுங்க. இந்த ஃபார்முலாவில் பி ஆஃப் ஒன்னுனா ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா போடுங்க 1 இந்த எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ 2 into 1 minus 1, 2 into 1 plus 1 is equal to 1/1 into 3. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துருச்சா? 1/1 into 3 is equal to ரைட் ஹேண்ட் சைடில் போடுங்க. அதே மாதிரி எனக்கு 1 போட்டிங்கன்னா 1/2 plus 1 3ன்னு வரும். ஸோ 1/3. ஸோ LHS is equal to RHS. இதோ இங்கே போட்டிருக்கோம். ஸோ LHS is equal to RHS. Therefore P of 1 is true. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம்? That is true for K. ஓகேவா? ஸோ அசியூம் P of K is true. K வந்து greater than 1. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? இட் இஸ் ட்ரூ ஃபார் K plus 1. ஓகேவா? இப்போ ஒரு அப்சர்வேஷன் இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு P of Nனா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம K plus 1னா என்ன வரணும்? இந்த எண்ணுக்கு பதிலாக K plus 1ன்ற மாதிரி ரீரைட் பண்ண தெரியணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ எண்ணுக்கு பதிலாக K plus 1, K plus 1 அந்த மாதிரி ரீரைட் பண்ண எழுத முடிஞ்சுது அப்படின்னா we proved. ஓகே. ஸோ P of K வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ P of K plus 1, அதாவது இது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம் K வரைக்கும் ட்ரூ. தட் இஸ் K/2K plus 1 இஸ் ட்ரூ. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? P of K plus 1 இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் Kக்கு பதிலாக K plus 1 போடணும். ஓகே. இந்த டேர்ம் இங்கே எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? இங்கே Kக்கு பதிலாக K plus 1/2K plus 3. இதுதான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம் K/2K plus 1. ஓகே. இந்த செகண்ட் டேர்மை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கொண்டு வரணும்? இந்த ஆன்சர் கொண்டு வரணும். தட் இஸ் த ஐடியா. ஓகே. ஸோ LHS எடுத்துக்கோங்க. ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே. இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். வி அசியூம்டு. அதுக்கு பதிலாக K/2K plus 1. ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே. செகண்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2K plus 1 into 2K plus 3ன்னு வரும். ஓகே. இப்போ LCM எடுத்து ஓகேவா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா ஓகே. ஸோ K into 2K plus 3 plus 1/2K plus 1 into 2K plus 3ன்னு வரும். ஸோ LCM எடுக்க தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃபேக்டர் இங்கே 2K plus 1 இருக்குது. இங்கே 2K plus 1 into 2K plus 3 இருக்குது. ஸோ LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? நியூமரேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 2K² plus 3K plus 1. ஸோ இதெல்லாம் ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன். அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை நான். ஸோ நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்? 2K plus 1 into K plus 1 எழுதலாம். இப்போ 2K plus 1 2K plus 1 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன வருது? K plus 1/2K plus 3ன்னு வருது. கரெக்டாக? இப்போ நமக்கு அந்த ஃபார்முலாவை பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஓகே ஆக்சுவலாக நம்ம என்ன கொண்டு வரணும்? Kங்கிற இடத்துல K plus 1 இருக்கணும். ஸோ Kங்கிற இடத்துல K plus 1 கொண்டு வந்துட்டோம்னா வி டிரைவ்டு. ஸோ அதுதான் இங்கே. அப்போ K plus 1 into 2K plus 3ன்னு கொண்டு வரணும். நம்ம ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்தாச்சு. K plus 1 into 2K plus 3. therefore which is equal to right hand side. therefore P of K plus 1 என்னது? ட்ரூ. ஸோ P of K ட்ரூன்னு அசியூம் பண்ணோம். P of K plus 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore method of principal induction, that is mathematical induction, we proved. The statement is true for all positive integers. ஓகேவா? இங்கே ஒரே ஒரு அப்சர்வேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த LCM எடுக்க தெரியணும். நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஓகே. உங்களுக்கு தெரியுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே போயிருக்கோம். ஓகேவா? Thank you for watching this video. Please like, share and subscribe. Thank you.